ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் பாரு அவர்களுடைய லேட்டஸ்டான ஒரு இன்டர்வியூ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க, நிறைய இன்புட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நானும் பார்த்தேன். ரா அண்ட் அன்ஃபில்டர்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிக் பாஸோடைய அடிநாதத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ நம்மளுடைய டைலாகை பாரு எத்தனை பேர் அதை யோசிச்சிங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் பேசும்போது யார் யாரெல்லாம் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு அதை காமிங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். நம்ம ரிவ்யூவும் அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு அது வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு டைலாக். ஏன்னா நான் பேசினேன், என்னுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பேசியிருப்பேன். அதாவது நல்லவங்களா நடிக்கிறது அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது, நல்லவங்களா இருக்கிறது, அதாவது நம்ம இப்படி தான் அப்படின்ற இருக்கிறவங்கள கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம வந்து பேசியிருந்தோம். அதை இன்றைக்கி அதை டேகாக வச்சு பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸ் பற்றியும் பேசினாங்க. குறிப்பாக அவங்க அமித்தை பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னா அமித்தை பற்றி எல்லா இன்டர்வியூலையும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அமித் ஒரு டம்மி பீஸாக பால் டப்பாவாக ஆகிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி அரோரா பற்றி பேசியிருக்காங்க, சபரியை பற்றி பேசியிருக்காங்க, திவ்யா பற்றி பேசியிருக்காங்க, சாண்ட்ரா பற்றி பேசியிருக்காங்க, விக்ரம் பற்றி பேசியிருக்காங்க. எல்லாரை பற்றியும் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் நம்மளுடைய கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விஜித் வியூ ஆஃப் ஒரு ரிவ்யூன்னு ஒன்று இருக்கும்ல, அதையும் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்வதி மொதல் அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட தான், டேய் உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியாடா அப்படின்ற அந்த ஒரு டேக் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திவ்யா கிட்ட வீடியோ ஆகிட்ட வந்து ஒரு இஷ்யூ வந்து வரப்போ அவள் வந்து அவள் பொண்டாட்டியை பற்றி பேசினோடனே இவன் வந்து பிளிரிப்பான், யானை பிளிர்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீ அந்த இடத்துல கத்துற இல்லை, உனக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அந்த விக்கல்ஸ் அந்த சேனலில், அது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால் நான் தூக்க சொன்னேன். அதுக்காக நான் ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சினேன் அப்படின்னா அவன் பில்டப் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் வக்கரம் அப்படிங்கிறது நான் உள்ளே எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். இப்போயும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப அவன் அப்படி நடித்தான். ஏன்னா அது மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்றதற்காக விக்ரம் நல்லவன் மூமெண்ட் வந்து போட்டான். ஆனால் ரீசெண்டாக அவன் கொடுக்குற இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தோனி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஆட்டிடியூடாக நான்லாம் பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது மெயினாக காரணம் இப்போ காட்டுறது. அதில் பெரிய விசிபிலிட்டி கிடையாது இப்போ இன்டர்வியூலலாம் பிக் பாஸ் அளவுக்கு. அதனால தான் இறங்கி அவன் சம்பவம் பண்ணுறான். அப்போ இதுதான் விக்ரமுடைய ஒரிஜினல் முகம். தன்னுடைய ஃபேமிலியே தன்னுடைய ஒய்ஃப் எழுதுறதுக்கு அவ்வளோ பொங்கின விக்ரம் என்னுடைய அம்மாவை எடுத்து வீடியோ போடுறது அப்படிங்கிறதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தட் இஸ் அ தின் லைன். அவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அந்த பிக் பாஸ் வீட்டில். அவன் ஒரு வக்கரமான கேரக்டர் தான் அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து உடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம்கிட்ட எனக்கு ஒரு பாண்டிங் இருக்குது, அதனால தான் நான் கால் பண்ணி உரிமையோடு கேட்டேன். மற்றபடி நான் யார்கிட்டையும் நான் பேச விருப்பப்படல. இப்போ அதெல்லாம் வந்து இவன் பேசியிருக்கான், என் கழுத்தில் மிதிச்சு இது பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவன் மூஞ்சில் கூட முழிக்க தோணாது, அந்த மூதேவி மூஞ்சில். ஏன்னா குண்டே வேறு எதுவும் பண்ணது கிடையாது. நல்லா திங்குன்னு தின்னுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு காமெடி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வன்மத்தை கக்கிக்கிட்டு காமெடியே பண்ணல அந்த மூதேவி உள்ளே இருக்குது. அப்போது ஒன்றுமே பண்ணாமல் டாப் 5க்குள்ளே வந்துட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியும். நல்ல வேலை கார் டாஸ்க், இல்லாட்டி வந்து விக்ரமோடைய நிலைமை தகுடு தத்துவம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தோணுது. அதில் சூப்பராக சொன்னாங்க பார்த்தீங்களா, விக்ரம் வந்து வீட்டுக்குள்ளே பல முகங்கள், ஆனால் வெளியே வந்து இன்டர்வியூவில் பார்த்தீங்களா அந்த ஒரு முகம் தான் அப்படிங்கிறது தான். இன்டர்வியூவில் ஒன்று, பிக் பாஸ் வீட்டில் ஒன்று அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி கொண்டு போனது அப்படிங்கிறது தட் இஸ் குட். அதுக்கடுத்து தான் நம்மளோட டைலாக் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நடிக்க தெரிஞ்சு ஃபேக்காக, அதாவது நடிக்கணும், ஃபேக்காக இருந்தாலும் நீங்கள் நடித்து நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு போர்வை போடணும். நீங்கள் வந்து கெட்டவன் இல்லை இதுதான் நான் அப்படின்றத நீங்கள் ரெகுலராக இருந்தீங்க, ஃபேக்காக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து போட்டு உடச்சிருவாங்க அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய மாடுலேஷனில் அழகாக சொல்கிறாங்க. அதாவது நல்லவங்களாக நடிக்க தெரியணும், நல்லவங்களாக நம்ம வந்து நம்ம மனசில் பட்டதை செஞ்சிடக்கூடாது. செஞ்சுட்டு அது வந்து உலக குத்தம் தெய்வ குத்தமாயிரும் அப்படிங்கிறத அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அடுத்து நம்ம பிடி பாய், ஆக்சுவலாக நான் வந்து
கமருதீனை பற்றி பேசும்போது அவன் வந்து ரொம்ப நல்ல பையன், பார்வதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் பண்ணும் பாயிண்ட்டை பேசுவோம் அப்படின்ற மாதிரி இந்த மூதேவி உள்ளே வந்து ஒரு ஓனக்கிழவி இருந்துச்சு, சூனிய கிழவி இருந்துச்சு. அதுக்கு ஒரு இலவும் தெரியாது, கேமும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. இது பாரு கமருதீனை பற்றி கமருதீன் தான் என்னமோ பார்வை அவர் வந்து என்னது பாரு கெடுக்கிற மாதிரியும், கமருதீன் வந்து ரொம்ப நல்லவர் மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருந்தா. அதான் சொன்னேன் இவருக்கு ஒரு கேமும் தெரியாது அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்வை எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படிங்கிறது. பழியை மட்டும் ஏன் மேலே தூக்கி போடுறீங்க ஈஸியாக? ஒரு சுயறிவு இருந்தால் அது பண்ணியிருக்க மாட்டீங்களா? அவங்களுடைய புத்தி அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா போட்டது. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கார்டில் கொடுக்கும் பொழுது அவள் ஸ்கோர் பண்ணி வெளியே போக சொன்னா பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திவ்யா அதை எடுத்து ஒரு கேம் கமருதீன் இறங்கி போன பிறகு நான் காரில் உட்காந்துருந்தேன்ல, அப்போ ஓன கேள்வி அது இதுன்னு பேசி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாளுங்க. என்னால் திருப்பி பேசியிருக்க முடியும். நான் காரில் உட்காரணுக்காக ஸ்டாமினா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் திவ்யாவுடைய கேம் அப்படிங்கிறது இப்படித்தான், அந்த பிடிவை இப்படி தான் பண்ணும், அவள் தரப்பை மட்டும் தான் பேசுவா, லிசனிங் ஸ்கில்ஸே கிடையாது. அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு பேசினே இருப்பாள். மற்றபடி அவளுக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு நபர் தான். அதனால தான் அந்த மூதேவிட்ட நான் பேசுகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரே போடு நம்ம திவ்யா வீடியோவை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணதில் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் கார் டாஸ்கில் அவங்க கிளர் காயின் டாஸ்க்கை வச்சு இது பண்ணாங்க. சாண்ட்ரா அதே 4 பேர் சேர்ந்து விழுந்தா அது ஓகேவா? நான் தனியாக தான் தள்ளினேன். அவங்க சொல்கிற மாதிரி பிளட் கார்ட்லாம் பண்ணல. ஐ ஜஸ்ட் புஷ்டு ஹர் வித் லெக், அவ்வளோதான். நான் வந்து லெக்கால் மிதிக்கலை, ஐ ஜஸ்ட் இப்படி வச்சு காலை வச்சு இப்படி அமுக்கி தள்ளினேன், அவ்வளோதான். இப்படி மிதிக்கிறதுக்கும் அமுக்கி தள்ளினதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல, அது தப்பு தான். பட் இருந்தாலும் நான் பண்ண அளவுக்கு என்னுடைய சுயநினைவோடு தான் நான் பண்ணேன் அப்படின்றதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது தவறு தான் பார்வதி, பட் என்னதான் இருந்தாலும் கால் யூஸ் பண்ணால் அது தவறு தான் அப்படிங்கிறது நான் வந்து பட் அதில் வந்து அவங்க அனலைசிங் பாருங்களேன். விக்ரம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணான் பின்னாடி இருந்து. இன்னொன்று விக்ரமே தள்ளி விட்டுருக்காங்க பார்வதி கமருதீன் சேர்ந்து, அது நமக்கு காண்பிக்கப்படலை, கட் பண்ணிட்டாங்க. கமருதீன் நிறைய வட்ட வார்த்தை விடும்போது பார்வதி வந்து வேணாம் பேசாமல் நீ உரிமையில் பேசுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு காண்பிக்கப்படலை. அதான் சொல்கிறேன்ல, பாரதிக்கு எதிராக 24/7 பார்த்ததுனால தான் நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்வதியோடைய நல்ல முகம் வந்து தெரிஞ்சிச்சு. நம்மளும் இன்னொரு எபிசோட் பார்த்தோம்னா பார்வதியை போட்டு அடின்னு சாத்திருப்போம் அப்படிங்கிறது தான். இங்கே எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் த ரிவ்யூவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 24/7 பார்க்கறது கிடையாது. 1 hour பார்த்து தான் ரிவ்யூ பண்ணுறானுங்க. அதனால தான் அந்த ஒரு டெப்த் இல்லாமல் வந்து நம்ம மாதிரி சில பேர் ஜென்யூனாக பண்ணுறவங்களுக்கு தான் அது வந்து தோணுது அப்படின்றது இதன் மூலமாக உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி பேனிக் அட்டாக்கு, அந்த ஹவுஸ்மேட்ஸ் பண்ண ட்ராமா, இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ சாண்ட்ரா வந்து சொல்லிட்டா, நான் தள்ளி விடும்போது என்னை வந்து காப்பாற்ற ஒரு பேர் இல்லை, எல்லாரும் வந்து சுச்சுவேஷனுக்காக தான் வெயிட் பண்ணி அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட நடிப்பையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சாண்ட்ராவோட நடிப்பையும் சரி, ஹவுஸ்மேட்ஸோட நடிப்பையும் சேர்ந்து பாரு அது பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. ஏன்னா கிளர் காயின் டாஸ்க்லாம் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜினா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொன்னது. அப்புறம் சபரி பார்வதி சண்டையில் அந்த முகத்தை பார்க்க முடியல, ஆசிட் அட்டாக் விக்டிம் மாதிரி. எனக்கு வந்து ஒரே அப்யூஸ் சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்து பண்ணது எனக்கு ஏன்னே புரியல. சபரி அவ்வளோ அடிப்பட்ட பிறகும் அவங்க வம்பிழுத்தாங்க தெரியுமா? பாத்ரூம் டீமில் போய் போட அவளை பேசி காயப்படுத்தி அந்த கண்ணு வீங்கினப்போ கூட ஒரு ஹியூமனிட்டி பேஸில் வந்து அவங்க எதுவுமே பண்ணல. அதையும் தோலுரிச்சு காட்டினால் பார்வதி. ஸோ எல்லா இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அன்ஃபில்டர்டில் இவங்கெல்லாம் இதுதான் அப்படின்றதையும், சபரியை பற்றியும் விக்ரம் பற்றியும், திவ்யா பற்றியும் வந்து சபரிலாம் வந்து அவ்வளோ தூரம் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப ஃபேக்காக இருக்கான், ப்ளஸ் ஒவ்வொரு தடவை அழுகும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்கும் அப்படின்றதையும் தோலுரித்து விட்டாள் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு தோணுச்சு. இன்னொன்று கார் ட்ராமாவை வச்சு நல்லா யூஸ் பண்ணி கேம் விளாண்டாங்க எல்லாருமே. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. நானும் கண் பார்வை எனக்கு ஒரு மாதிரி அடித்தோன்னே இன்னும் கொஞ்சம் போயிருந்தால் எனக்கு பார்வையே போயிருக்கும். பட் அதையும் நான் வந்து சுச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்ணி இவங்களுக்குலாம் ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம். இது என்ன ஒரு ரெட் கார்டு பிஸ்கோத் 2 நான் கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன அந்த கான்ஃபிடென்ஸு எனக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒன்று சொன்னாங்க பாருங்கள், இவங்க எல்லாருமே இந்த அன்பு கேங் இருக்காங்களா, திவ்யா, அரோரா, அந்த மூதேவி, அப்புறம் சபரி, விக்ரம், எல்லாருமே அன்பு அப்படிங்கிறதுல ஒரு வேஷம் போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரம் தான் அப்படின்றத ஓங்கி அடித்த ஒரே பெண்மணி. அவங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் நல்லவங்களாக நடிக்கக்கூடிய கேடுகட்ட மூதேவிகள் அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் லவ் ட்ரையாங்கிள், இதுதான் இங்கே ஒரு மேட்ரே. அரோரா எல்லாரும் வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணாங்க, இந்த பொண்ணு மென்டலாக என்ன ஹர்ட் பண்ணிச்சு, மனதை காயப்படுத்திட்டா, வாரம் நான் வந்து அவளை மாதிரி யார்ட்டையும் சுற்றலை அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு போடு. அவன் என்னமோ வெளியே 1 hour எபிசோடில் மதர் தெரசா மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்ட போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டு தானே, அந்த அம்மா மதர் தெரசா இல்லை, உலக உத்தமி இல்லை அப்படின்ற மாதிரி தான்.
கரெக்டாக சொன்னா பார்த்தீங்களா, நானாச்சும் ஒரு பையன் கூட தான் ஃபீலிங்ஸ் காட்டினேன். அவள் ஒரு வாரத்துக்கு ஒருத்தனை மாற்றிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அரோரா போட்டு ஒரு பொழந்தா பார்வதி அப்படிங்கிறது தான். அடுத்து கமருதீன், அப்புறம் வாட்டர்மெலன், இவங்க 2 பேர் தான் எனக்காக நின்னாங்க. அந்த எமோஷன்ஸை நான் வந்து மறக்கவே மாட்டேன். கம்மும் எனக்கு அந்த முகம் அடிபட்டமையும் சரி, எல்லா இடத்துலையும் வீட்டில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தனால தான் எனக்கு அந்த எமோஷன்ஸில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஆனால் அதை வச்சுட்டு இவங்க என்ன கவர் கப்புளு, கிஸ் பண்ணுறத வச்சு ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது எப்படி நம்ம ஆளுங்களுக்கு அதானே. இந்த ஹிந்தி பிக் பாஸ் அளவுக்கு வளர்றோமா பார்வதி? உங்களுடைய தொலைநோக்கு பார்வை எங்களுக்கு புரியுது. பட் தமிழ் ஆடியன்ஸ் அதை நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருந்திருக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல போய் கிஸ் பண்ணுறது எல்லாம் ஹிந்தியில் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்லேயும் அதை நார்மலைஸ் பண்ண வேண்டாமே. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடக்குது. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பள்ளி குழந்தைகளுங்க 2 பேர். அவனுக்கு என்ன ஒரு 8வது படிப்பான்னு நினைக்கிறேன். 8ஓ 9ஓ படிக்கிறான். அவன் அந்த பொண்ணை வந்து கிஸ் பண்ணுறான் பயங்கரமாக. அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 பேர் சேர்ந்து எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலைஸ் ஆகுது இல்லை, கிஸ்ஸிங் அதெல்லாம் வேண்டாமே. இன்னும் கொஞ்சம் அதில் தொலைநோக்கு பார்வை இருந்தாலும் அது எனக்கு தவறாகப்படவில்லை. இந்த இடங்களில் சில இடங்களில் இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்புறம் இந்த கார் டாஸ்கில் என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் பாரதி பண்ண தப்புங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பட் அந்த மாதிரி சில விஷயங்களில் எனக்கும் மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் இருக்கணும். ஏன்னா ஒரு ரிவ்யூவராக ஒரு பார்வையாளராக நீங்கள் பார்க்கும்பொழுது பிளைண்டாக சப்போர்ட்டில் அவங்களுடைய தவறுகளையும் சுட்டி காட்ட பழகணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து மேலே இல்லாட்டி நான் போயிட்டு பேசுவேன், நான் அட்ரஸ் பண்ணுவேன், அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது, ஓகேங்களா பேசுதீங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த மூதையுமே தான் கடைசி ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன்.